வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கு என்ன சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2025 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படங்கள் என்னென்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க விடாமுயற்சி படம். இந்த படத்தை லைகாஸ் பாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. விடாமுயற்சி படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 2 படமே பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு தான் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை 2 படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா தலை ஃபேன்ஸுக்குலாம் இந்த பொங்கல் தலை பொங்கல் அப்படின்னு பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரிலீஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படம். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அரவிந்த் சீனிவாசன் டைரக்ஷன் பண்ணியிருக்க தருணம் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2025 பொங்கலுக்கு நம்ம தலை இயக்கியோட விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, டைரக்டர் சங்கர் ராம்சரனுடைய கேம் சேஞ்சர் படம், தருணம் அப்படிங்கிற இந்த படம், இந்த 4 படங்கள் தான் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்க படங்கள். இந்த 4 படங்களுடைய ரிலீஸ் டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை இது கூடவே இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சூதுகவும் பார்ட் 2. இந்த படம் டிசம்பர் 13 வேர்ல்டு வைடா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் டிசம்பர் 3 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முயற்சியும் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன தளபதி படத்தை டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பர்த்டே ஸ்பெஷலாக தளபதி படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரீ-ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூசர் அவருடைய இன்ஸ்டியூட் மூலிமா எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மீடியா பீப்பிள்ஸ் வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல இருந்து அடுத்ததாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா நடிச்சிருக்க சுமோ படத்தை நாங்கள் அடுத்ததாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க ஜீனி அப்படிங்கிற படம், ஜீவா ஹீரோவை நடிச்சிருக்க அகத்தியா படம், இந்த 3 படங்களையுமே நாங்கள் வரிசையாக அடுத்து 2025 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 படங்களுடைய ஃபுல் ஒர்க்கையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த 3 படங்கள் தான் வரிசையாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஜெயம் ரவி கூட ஜீனி அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்கோம். இந்த படம் மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி கூட இன்னும் ஒரு படத்தையும் நாங்கள் டைரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர். ஜெயம் ரவி கூட 2 படம், அடுத்ததாக தனுஷ் கூட 2 படத்தையும் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டார் நடிகர் கூடயும் நாங்கள் ஒரு படத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸை சொல்லி முடிச்சாரு. உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இன்னைக்கு மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். அப்படின்னா வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்கிறது உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் இப்போ தகவல் வந்திருக்கு. வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மிகப்பெரிய சம்பவங்களை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த படங்களுடைய அப்டேட் அடுத்தடுத்து வரட்டும், நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்கலாம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரி, விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் விடுதலை பாகம் 2. இந்த படம் டிசம்பர் 20 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, விடுதலை பாகம் 1 படத்தில் எப்படி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி பார்ட் 2லையும் விடுதலை பாகம் 3க்கு லீடு கொடுத்து முடிக்க போகிறாங்களாம். இப்போ இந்த நியூஸ் ஒரு கன்ஃபார்மான தகவலாகவே வந்திருக்கு. கன்னட ஆக்டர் உபன் ராவ், இவர் இப்போ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்க கூலி படத்தில் முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்டர் உபன் ராவ் நடிக்கிற படங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான கான்செப்டாகவும் இருக்கும். இப்போவும் அவர் ஒரு வித்தியாசமான படத்தை டைரக்ஷன் பண்ணி அதில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு UI அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்பவே வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கு. இந்த படத்துடைய கதை 2040 நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. டீசரில் வர சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. இந்த உலகம் அழிஞ்சு போன மாதிரியும், அதாவது ஹாலிவுட் படங்களை மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். இப்போதான் முதல் முறையாக பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன கல்கி படத்துக்கு அப்புறம் இந்த படத்துலையும் இதே மாதிரியான உலக அழிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியே இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. UI அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ தமிழ் டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படம் டிசம்பர் 20 வேர்ல்டு வைடா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சமுத்திரக்கனி அவர்கள் நடிச்சிருக்க திருமாணிக்கம் படம் டிசம்பர் 20 வேர்ல்டு வைடா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸை G5 வாங்கிட்டாங்க. இதை மீடியம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அலங்கு படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. விஷ்ணு விஷால் ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் ரிலீஸ் ஆன கட்டா குஸ்தி படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 2 வருஷம் ஆகுது. ரொம்பவே சூப்பரான படம். பெண்களுக்கான கனவுகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான படமாக எடுத்திருந்தாங்க. புஷ்பா 2 படம் டிசம்பர் 5 வேர்ல்டு வைடா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கே 50 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவியுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சகம். இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.